கடந்த 30 ஆண்டுகளில் நம்ம இந்திய கல்வி முறை, தமிழகத்தின் கல்வி பாடத்திட்டம்லாம் எவ்வளவு மோசமான கல்வி தந்திருக்குது அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சான்று. நன்னெறியை போதிக்காத தன் திரைப்படங்களில் நல்ல ஒழுக்கத்தை, நல்ல சமுதாய அக்கறையுள்ள செய்திகளை சொல்லாத, வெறுமனே போதை, சமூக சீர்கேடு சிந்தனைகளையே தன் திரைப்படங்களில் காட்டி அதையே வளர்த்து தன் ரசிகர்களை போதை மயக்கத்துக்குள்ளாக்கிய ஒரு பிம்ப தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர முடியுது. காரணம், சரியான கல்வி முறையை இந்த இளைஞர்களுக்கு நாம் தரலை. இந்த சமூகத்திற்கு தேவையான மிக மிக தேவையான அறம் சார்ந்தோ, ஒழுக்கம் சார்ந்தோ, அன்பு சார்ந்தோ ஒரு நன்னெறியை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற ஒரு கல்வியை நாம் இந்த சமூகத்திற்கு தரலை. இதன் விளைவு சமூகத்தின் மீதோ குடும்பத்தின் மீதோ அக்கறை இல்லாத ஒருவர் இந்த மாநிலத்தின் முதல்வராக வர முடிகிறது. அதையே தான் இந்திய நாட்டிற்கும் பிரதமர் மோடி அவர்கள் மதவாத அடையாளத்தோடு, சாதிய சிந்தனையை தூண்டுகிற, மதவாதத்தை தூண்டுகிற, மக்களை பிளவுபடுத்துகிற அமைப்பு சார்ந்து ஒரு பிரதமர் இந்த நாட்டின் பிரதமராக வர முடியுது. காரணம், இந்த பிரதமரை யார் தேர்ந்தெடுக்கணும், இந்த முதலமைச்சரை யாரை தேர்ந்தெடுக்கணுன்ற சமூக பொறுப்புணர்வு அக்கறையோடு இந்த இளைஞர்கள் இல்லாமல் போனதன் காரணம். விளைவு, நல்ல கல்வியை நாம் கொடுக்கலை, தரமான கல்வியை கொடுக்கலை. தரமான கல்வியை கொடுக்கலைன்றதை விட கொடுத்த கல்வியில் முறைகேடு, கல்வியில் குறைபாடு, கொடுத்துருக்கிற கல்வியில் முறைகேடு. நீட் கல்வியில் முறைகேடு நடந்திருக்குன்னு மாணவர்கள் ஜந்தர் மந்தரில் போராட்டம். இந்த மாணவர்களை தடியடி நடத்தி கொடூரமாக தாக்கி காவல்துறை இன்றைக்கு மருத்துவமனையில் சேர்க்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காட்டாட்சி. கொஞ்சம் பேர் இந்த கல்வி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நோக்கத்தில் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும், சமூகத்தை நல்ல கல்வியின் பாதைக்கு திருப்ப வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது தடியடி, காவல்துறை அடக்குமுறை, காட்டாட்சி, கொடுங்கோன்மை ஆட்சி, மத்தியில் மதவாத அரசு, தமிழகத்தில் போதை கலாச்சாரம், குறிப்பாக சீர்கேடு, சமூக சீர்கேடுகளை உருவாக்குகிற திரைப்படங்களில் நடித்து பிரபலமான ஒரு முதலமைச்சர். இளைஞர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களை இந்த நாட்டில் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதற்கு நாம் கொடுத்திருக்கிற கல்வி தரம் எவ்வளவு தரக்குறைவானது என்பதற்கு இவங்கள தான் சான்று. யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள், இந்த இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள். நல்ல கல்வியை கொடுங்க அப்படின்னு போராடுற மாணவர்கள் மீது தடியடி. இனிமேலாவது கொஞ்சம் சிந்தித்து இந்த இளைஞர்கள் நல்ல நெறியில், நல்ல வாழ்வியல் ஒழுக்கத்தை போதிக்கிற கல்வியை பயின்று நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.